மோடியை சந்திப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருச்சிக்கு வந்திருக்கிறார். தூத்துக்குடி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இரவு 10:30 மணி அளவில் பிரதமர் திருச்சி செல்லவிருக்கும் நிலையில் அவரை சந்திப்பதற்காக இபிஎஸ் திருச்சி சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இந்த சந்திப்பு 20 முதல் 30 நிமிடங்கள் வரை நீடிக்கும் அப்படிங்கிற தகவல் நமக்கு ஏற்கனவே கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தமிழகம் வந்திருக்கின்றார். 2 நாட்கள் அவர் தமிழகத்தில் தங்கியிருக்க போகின்றார். தற்போது தூத்துக்குடியில் அரசு நலத்திட்டங்கள், பல்வேறு நாட்டிற்கான திட்டங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கின்றார். இந்த நிலையிலே அவர் சற்று நேரத்தில் புறப்பட்டு திருச்சியும் வர இருக்கின்றார். 10 மணிக்கு பிறகு திருச்சி வரக்கூடிய அவரை சந்திப்பதற்காக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஏற்கனவே திருச்சி வந்து காத்திருக்கின்றார். விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியிலே அவர் தற்போது தங்கி இருக்கின்றார். இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியை இபிஎஸ் அவர்கள் சந்திக்க போகின்றார். இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. காரணம், தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது அதிமுக மற்றும் பாஜக இடையே சில முரண்பாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஆட்சி பங்கு, அதாவது அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்திலே ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்று பாஜகவினர் கேட்டு வருகின்றார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலே தனித்துதான் ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே இது களத்தில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக இன்று பிரதமரிடம் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.